வெறும் மயிரை தான் கொடுத்துச்சு. என்னடா இவ்வளோ தூக்க மாத்திரை வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாளாக ஒரே பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. அதான் தூங்கலான்னு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் தூக்க மாத்திரை கேட்டால் அவன் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு உயிரை வாங்குறான். இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஜாஸ்தி. அதான் செத்துடலான்னு அதே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நிற்கிறேன். 50 மாத்திரை இருக்கிற இந்த டப்பாவை கொடுத்துட்டு அப்படி சிரிக்கிறான். ஹே, இன்னைக்கு என்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்றேன். சார், இந்த மாத்திரையை அடிக்கடி நீங்கள் தான் கேட்பீங்க. இது அடுத்த மாதம் எக்ஸ்பயர் ஆக போகுது. அதான் மொத்தமாக உங்ககிட்ட கொடுத்துடலான்னு. என்னடே, எக்ஸ்பைரி ஆக போகிறவனுக்கு எக்ஸ்பைரி ஆகிற மாத்திரையா? அந்த கபோதி சிரிச்சு நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த சூசைட் அட்டம்ப்ட்லாம் வெறும் ஃபார்மாலிட்டி தான். எப்போ நான் நினச்சதை அடைய முடியலையோ அப்போவே நான் செத்துட்டேன். இந்த தெய்வத்தோட தொழில் என்ன தெரியுமா? நல்லா கஷ்டப்பட்டு மேலே வரவனை வச்சு செய்யறது. போயாயோ சாகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை கடைசியாக கண் முன்னாடி வந்துட்டு போகும். இவர் தான் சாச்சா. எங்கள் ஊரில் சிங்கப்பூர் சலூன் கடை வச்சிருந்தார். அந்த மனுஷன் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகிறாருன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஊரில் பசங்களுக்கு சுன்னத் கல்யாணம் பண்ணோன்னா சாச்சா தான் வருவார். நல்ல வேலை நான் குதிரையில ரவுண்டு போல. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். உன்னை ஆறிட்டு இன்னும் 4 நாளில் குணமாயிரும் என்னப்பா? புண்ணு ஆறிட்டு இன்னும் ஒரு நாள் தான். என்ன ஊரே பாக்குது, அது உனக்கு தெரியல? நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸா பார்த்தா தப்பா? நிஜமா கட் பண்ணிட்டாவளா? டீ இப்படி ஒண்ணுக்கு போவான். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? டேய், நான் ஒருத்தன் கிட்ட தான் சொன்னேன், அவன் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். அந்த சாச்சா தான் கட் பண்ணாரு. என்ன அடிக்கிற? எனக்கு கட் பண்ண மாதிரியே அந்த சாச்சா உனக்கும் ஒரு நாள் கட் பண்ணுவாரா? அந்த நாள் அவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. கட் பண்ண வந்துட்டாரா? ஐயோ, நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு போக முடியாது. என்ன விடுங்க மாமா. மாமா ப்ளீஸ். ஐயோ, டாலே இதே வரையா சுத்துறானே. ஐயோ, மணிக்குரே அதே பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரா? வெட்டாம விட மாட்டாரா? போச்சு. உனக்கு வேற மாதிரி பண்றாங்க. அழகா இருக்குடா. ஐயோ, இத பார்த்து இத விட்டனே.
அதுக்கு மேல உனக்கு உள்காயம், எனக்கு வெளிக்காயம். அந்த சாச்சாவை நம்ம பழி வாங்கணும்டா. டேய் என்ன புடிச்சுக்கோடா, நான் உழுந்துற போறேன். சாச்சாடா. போங்கடா. போடா. உள்ள வா. இங்க உட்காரு. உட்காருப்பா, நம்ம இடம்தான். டேய் உள்ள கூட்டு போனவரை வெளியே வந்துதான் ஆகணும். பைத்தியத்தை அடிக்கிறன்னு பேர்ல சாச்சா மண்டேலியே அடிச்சிடலாம். கிட்ட சாரி மிஸ் ஆயிடுச்சுன்றா. டேய் செம்ம மேட்டர்ரா. இந்த பேப்பர் கொடு. சார் படிக்கிட்டோம். அப்புறம் இல்ல விடு விடு விடு, ஒண்ணும் இல்ல. இது குப்பையில போட்டுட்டு சாருக்கு டீ சொல்லிட்டு இனிமே எவன் கல்ல தூக்கி அடிக்கிறோம் பாப்போம். நல்லா இருக்கீங்களா? ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா இந்த உலகம் ஒருத்தனை பார்க்குற பார்வையை மாற்ற முடியும்னு எனக்கு சாச்சாவை பார்த்து தான் தெரிஞ்சது. அந்த சாச்சா ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரா. அவர் என்ன வேணா பண்ணுவாரா. என்ன பண்ண போறோம்? சொல்றா, எதுக்குடா நீங்க என்ன திருப்பி திருப்பி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லு. சூச்சுவை கட் பண்ணீங்கல? சூச்சுவா? யாரோட? பஷீருக்கு. அது வந்து அவன் வீட்டு ஃபங்க்ஷன். அவன் அப்பா வந்துட்டு கட் பண்ண சொன்னா நான் கட் பண்ணேன். அதுக்கு என்ன? அப்ப எனக்கு மட்டும் மொட்டை அடிச்சிங்க? அது வந்து உங்க அப்பா உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மொட்டை அடிக்க சொன்னான். ஞாபகம் வந்துச்சு. ரெண்டு பேருக்கு வேற வேற ஃபங்க்ஷன். அதெல்லாம் உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? யாரோ போ செஞ்சு வச்ச பழக்கம். நான் என்ன பண்ணணும்? அந்த பைத்தியத்தை மட்டும் ஸ்டைல் ஆக்கிட்டீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இதோ பாரு, ஒருத்தர் தோற்றத்தை வச்சு தானே எடை போடுறீங்க. அதுக்காக தான் ஸ்டைல் அப்ப ஆக்குறேன். என்னையும் இந்த மாதிரி ஸ்டைல் ஆக்குவீங்களா? உன்னையா? நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு என் கதவு நம்பர் மாத்துறதுக்கு நான் எப்படி மாத்தும்? நிலா என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதுலேருந்து என்னை வெளில கொண்டு வரதுக்கு தான் முதல் முறையாக சாச்சா என் கையில் சிசர்ஸை கொடுத்தாரு. 12th லீவில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி. சாச்சா சலூன் இருந்த இடத்துல வேற ஒரு கடை இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அண்ணன் இறந்துட்டாருன்னு சாச்சா கடையை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாரு. கேரளாவில் இருக்கிற அவங்க அண்ணன் குடும்பத்தை அவர் தான் பார்த்துக்கணுமா, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். நிலா என்னை விட்டு போனது கூட எனக்கு கஷ்டமாக தெரில. ஆனால் சாச்சா என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏடா மாப்பிள்ள, எப்போ பார்த்தாலும் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சென்னை இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன். வந்து கையெழுத்து போட்டு. நான் இன்ஜினியரிங் காலேஜெலாம் போக மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும். காலேஜுக்கு போடான்னா சிறைக்க போறேன். அந்த சாச்சா கூட சேர்ந்து சுத்துறப்பேன்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறேன். ஏங்க, வளர்ந்த பையன் மேல போய் கையை நீட்டிக்கிட்டு என்னங்க அது? கதிர, சாப்பிட்டியா? வா. கோவத்துல நீ நல்லா தாண்டா சாப்பிட்ற.
மாமா கிட்ட போய் ஏன்டா இதெல்லாம் பேசிக்கிட்டு? இந்த முடி வெட்டுறது, செலூன் வைக்கிறது, இதெல்லாம் அவங்க குடும்ப தொழில்ப்பா. நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும்? அப்போ இன்ஜினியரிங் என்ன நம்ம குடும்ப தொழிலா? எதுவுமே பரம்பரை தொழில் கிடையாது. யாருக்கு என்ன வேலை பிடிக்குதோ அவங்க அந்த வேலையை செய்யலாம். ஹேர் ஸ்டைலிங் ஒரு ஆர்ட், அது எல்லாருக்கும் வராது. அது எனக்கு ரொம்ப நல்லா வரும். நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனேன்னா நம்பர் 1 ஆவேன். நான் உனக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நீ கேரியரை பத்தி முடிவெடுக்க வேண்டிய வயசு இது கிடையாது. நீ காலேஜுக்கு 4 வருஷம் போ. டேய், எங்களுக்காக இல்லடா, உனக்காக. நீ 4 வருஷம் காலேஜ் படிச்சேன்னா உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ செலூன் வைக்கணும்னு ஆசைப்பட்டனா வெய்யே, வச்சுக்கோ. நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ம். நாலு வருஷம் கழிச்சு நான் மாற மாட்டேன். நீங்க மாறிடாதீங்க. நிலாரதி தென்காசி. நிலாவதி இந்த காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கா? 3 நிலாடா. சார் சார், நிலாவதி ஜாயின்டா சார்? ஆமாம். தென்காசி? ஆமாம். என்ன கோர்ஸ் டிட் ஷி ஜாயின்? ட்ரிபிள் இ. ட்ரிபிள் இ. திரும்பவும் நிலாவதி என் லைஃப்பில் வந்துட்டான்ற சந்தோஷத்தில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம்னு நினச்சேன். நாங்கள் வேறு வழி இல்லாமல் ட்ரிபிள் இ சேர்ந்தோம். நிலாரதி. எஸ் சார். ஆனால் அவன் நிலாவதி இல்லை, நிலாரதி. பதியும் தான் கேட்டது. ரதின்னு தான் கேட்டுச்சு. அவளை பாரு, ஒரே ஒரு எழுத்து தானே, 2 பேரும் நிலா தானே. அப்படி யோசிச்சு பாரு. எனக்கு ஏன் நிலா தான் வேணும். டேய், அங்க பாருடா, அந்த நிலாவோட இந்த நிலா பிரைட்டா இருக்கு. ஹாய், கூப்பிட்டீங்களா? இல்லையே. இல்லை, நிலா நிலான்னு என் பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை, நாங்கள் பாட்டு தான் பாடிட்டு இருந்தோம். நிலா அது வானத்து மேலே பலானது ஓ. சும்மா இருந்திருந்தா இந்த நிலாவாது கிடச்சிருக்கும். ஆனால் அவளை கலாய்க்க போய் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நிலா என் கூட பேசவே இல்லை. செகண்ட் இயர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்தது. எனக்கு அசிங்கமா இருக்காது. சீதாவா நடிக்க வேண்டிய நிலாவை கேர்லி ஹேர் இருந்ததுனால சூர்பனகையா நடிக்க சொன்னாங்க. ஜூ, சீதாவை அலைக்காக தூக்கி செல்ல ராவணன் ரெடி. சீதா, சீது, வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஹீரோ என்ன வில்லியா நடிக்க சொல்றாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லடா, ஜுடாஸ்டிக்லாம் வச்ச அப்புறமா இவ கேர்லி ஹேர்ல சீதா லுக்கே வர மாட்டேங்குது. அப்போ அதை வச்சு பார்க்காத. சாச்சா கிட்ட கற்றுக்கிட்ட டெக்னிக் வச்சு நிலாவோட கேர்லி ஹேரை நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணேன். அதுலேருந்து நிலாரதி என்னை பார்க்குற பார்வை மாறிச்சு. ராமனா நடிச்சேன்னா கம்பனே காண்டார் அளவுக்கு சீதாவை லவ் பண்ணேன். ட்ராமாவில் மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் தான். லவ் பண்ணடா, கையை பிடிச்சாதான் லவ் வரும்னு ஒன்றும் கிடையாது. அப்பா சொன்ன மாதிரியே காலேஜ் வாழ்க்கை ஒரு பக்குவத்தி அனுபவத்தையும் கொடுத்துச்சு. 4 வருஷம் முடியும் போது என்னால் தெளிவான முடிவெடுக்க முடிஞ்சது. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நல்ல பேக்கேஜும் ஆன்சைட் ஆப்ஷனோடவும் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏன் இந்த ஆஃபர் வேணான்னு சொல்கிறீங்க? சார், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோடய பேஷன். சொந்தமாக ஒரு பெரிய சலூன் ஆரம்பிக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே என்னோடய ட்ரீம் சார். அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? படிப்பு வரலன்னா சரிக்க தான் லாய்க்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க சார். என்னை பார்த்து யாரும் அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா படித்து பிளேஸ்மெண்ட் வரைக்கும் வந்தேன். எனக்கு படித்த வேலை பண்ணுறதோட பிடிச்ச வேலை பண்ணணும் தான் சார் ஆசை. கேம்பஸ் இன்டர்வியூக்கு அப்புறம் நிலாக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிது. பஷீருக்கு வெளில எதுவும் செட் ஆகலை. அவங்க பெரியப்பா கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துட்டான். நானும் கொஞ்சம் வருஷம் நிறைய சின்ன சின்ன சலூனில் வேலை செஞ்சேன்.
ஹலோ கதிர் எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க பிளான் பண்றாங்களோன்னு தோணுது. அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ எதுக்கும் நாளைக்கு காலைல உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து என் வீட்ல பேசு. சரி ஓகே. அப்புறம் கால் பண்றேன். ஓகே பாய். ஹாய். ஹாய். வணக்கம். வணக்கம். அப்படியே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா, you know, let's be friends forever. ஆ, எனக்கு புரியல. நம்ம மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாது கதிர். I love you and I'm going to miss you. But you'll always be my boy bestie da. ஹேர் ஸ்டைலிஸ்டா இருந்தா சின்ன லைஃப்குள்ள தான் இருக்க முடியும்னு நேத்து தான் எங்க அப்பா புரிய வச்சாரு. எங்க அப்பா சொன்னா கரெக்டா இருக்கும்டா. வாடா, உங்க அப்பா சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். வா உட்காரு, நான் ஓட்டுறேன். இந்த காலத்து பசங்க லவ் பண்ணும்போது வேணாம்னு சொன்னால் பெற்றவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் கமிட்மெண்ட்னு வரும்போது ரியாலிட்டியை புரிய வச்சா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ பார்த்தியா, நம்ம என்ன பண்ணோம்? சண்டை போட்டோமா, சத்தம் போட்டோமா? ஜஸ்ட் அங்கே கூட்டு போய் லவ்வுக்கு ஸ்டேட்டஸ் வேணாம், ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்டேட்டஸ் வேணும்னு புரிய வச்சோம். புரிஞ்சுக்கிட்டா. இந்த காலத்து பசங்கள்லாம் செம்ம ஸ்மார்ட்ரி.